ரேவதி ஒரு சின்ன ஹெல்ப்மா. என்னென்ன? எத்தனை நாளைக்கு இந்த போஸ்ட்மேன் உத்தியோகம்? இந்த ஒரு தடவை மாத்திரம். எப்போ இப்படிதான் சொல்றீங்க? என்னம்மா ஒரு அண்ணனுக்கா தங்கச்சி இது கூட செய்யக்கூடாதா? அண்ணே, தங்கச்சி என்னென்ன செய்யணும்னு விவசாயே கிடையாதா? ப்ளீஸ்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, உடனே எனக்கு பதில் வேணும். ஹாய் ஜீவிதா. ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? வந்த உடனே விசேஷம் தானா? வேற வேலை இல்ல? ஹாய், இதான் லாஸ்ட் லெட்டர். ஐயோ, ஏண்டி விஜய் மனசு மாறிடுச்சா? அண்ணன் மனசு மாறல, என் மனசுதான் மாறி போச்சு. இனிமே நான் இந்த வேலைய செய்ய மாட்டேன். ப்ளீஸ், என் கண்ணு இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் கொடுத்துட்டேன். இதுக்கு வேற ஆளை பாரு, இல்ல நீயே கொண்டு போய் கொடு. ஞானசிங்கம் புலிகரடி. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன் உங்களை கூப்பிடுறாங்க. ஐயோ, உன் பேர் தான் அறிவழகன், உன்னைத்தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆமா, என் பேர் தான் அறிவழகன், எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? உனக்கு உங்க அம்மா அறிவழகன் பேர் வச்சிருக்க கூடாது, அறிவு கட்ட முண்டோன்னு வச்சிருக்கணும். மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன். ஐயோ, நீங்க தான் மிஸ்டர் அறிவழகன். இந்த காலேஜ்ல 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறதும் நீங்க தான். இந்த காலேஜுக்கு திலகமும் நீங்க தான். ஆமா, நான் இந்த காலேஜில் திலகம். ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன? ஒண்ணு இல்ல, இந்த லெட்டரை நம்ம விஜய் இல்ல? ஆமா, நம்ம விஜய். கொடுங்க, கொடுத்துறேன். அவருக்கு தான். தேனினும் இனிக்கும் பேச்சினை. ஹலோ விஜய். பேரையே மாத்திர. அப்ப உங்க பேர் என்ன? தெரியாது? சங்கத்தமிழ் முத்து, தமிழ் எங்கள் சொத்து, புலவர் கல்லாடனா. கல்லாடனாரு நம்ம கணக்கு வாத்தியாரு. அச்சோ, கணக்கு வாத்தியார் இல்லையா, தமிழ் வாத்தியார். புரிஞ்சுக்கணியா? ஏதோ ஒண்ணு. இந்தாங்க. என்னது? நம்ம ஜீவிதா இல்ல? ஆமா. அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு. அது பிரின்சிபால் கிட்ட இல்ல கொடுக்கணும். டாய் டாய். அன்புள்ள காதலருக்கு. ஜீவி, நான் எதுக்குமே உதவாத பாவி, நீ எனக்கு கொடுத்து விட்டாய் இன்ப சாவி. இனிமேல் நான் தாவி தாவி. ஜீவி, தா உன் இதயத்தை என்னிடம் தா. ஆமா, உன் நெஞ்சுக்குள்ள இவ்வளவு ஆசையும் போட்டு பூட்டி வச்சிருக்கியே, பூட்டு உடைஞ்சிராது? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த காதல் கடிதத்தை எல்லாம் போய் இந்த குரங்கு பையிட்டா கொடுத்து அனுப்புறது. குரங்கு, இதிலும் ஒரு இலக்கிய நயம் படைத்திருக்கிறாய். அன்று ராமர் தன்னுடைய கணையாழியை அனுமானிடம் கொடுத்து அனுப்பியதை போல் நீ இந்த காதல் கடிதத்தை இந்த அனுமானிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாய் இல்லையா? அன்புள்ள காதலர், திருடா திருடா திருடா. இது அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரா? ஆமா. ஐயோ, நான் விஜய்க்கு எழுதினேன் சார். ஐயோ, நீ எனக்கு எழுதலையா? வணக்கம் விஜய். கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும். ஆமா, என்ன விஷயம்? அது வந்து வந்து அது என்ன வந்து அங்கே கைய விடுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, காலையில நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பதில் இந்தாங்க. அதான் நீயே நேர்ல வந்துட்டியே, அப்புறம் என்ன? அதுல என்ன எழுதி இருக்குன்னு நீயே படி. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறேன்ல, சொல்ல மாட்டேன். ஐயோ, என்ன விடுங்க. விஜய், என் கற்பனையில இந்த லெட்டர் என்னென்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுமா? என்ன? கார்த்தவராய மாதிரி கண்ணா பின்னான்னு கூடு விட்டு கூடு பாஞ்சு கடைசியில உங்க மாதிரியே ஒரு குழந்தையே பிறந்துச்சு. குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கணும்னா என்ன நடக்கணும்னு தெரியுமா? என்ன நடக்கணும்? முதல்ல கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒன்னு அப்படியே கட்டுப்பிடிச்சு கட்டணும். யோ, உனக்கு கொஞ்சமாவது இங்கதான் தெரியுதா? பாவன ஆறு நடிக்கிறிய முண்டம், அறிவு இருக்கா? கரெக்ட் தம்பி, நான் அவன் அப்பன். வந்து குட் ஈவினிங் சார். குட் நைட். பயப்படாதீங்க தம்பி, உறவு முறையில நான் இவளுக்கு அப்பன், நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். டாடி, நானும் இவரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம்.
நாங்க 2 பேரும் அதுக்கேம இந்த இழுக்கிற காதலிக்கிறீங்க அதான் பார்க்கு கழுத்துன்னு வந்துட்டீங்களே அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு அம்மா காதலிக்கிறது தப்பு இல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா பெட்டர் ஏன் தம்பி இப்போ என்ன அறிவு கட்ட நினைக்கிற இல்ல அப்பா அப்ப எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது வந்து சார் என்ன சொல்ல போறீங்க ஏழைன்னு சொல்ல போறீங்களா இல்ல ஏதாவது நிபந்தனை விதிக்க போறீங்களா ஏழையா இருந்தா அக்கறை இல்ல நிபந்தனை எதுவா இருந்தாலும் கவலை இல்ல என் பொண்ணு உங்களை விரும்பிட்டா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியது என் கடமை முடியலன்னா என் உயிரை கொடுத்தாவது செஞ்சு முடிச்சு இவளை சந்தோஷப்படுத்துவேன் அதுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் உங்க பொண்ணு ரொம்ப லக்கி அவளை கட்டிக்க போற நீங்களும் லக்கி தான் உண்மைதான் ஆமா உங்க அப்பா அம்மா சார் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அண்ணன் தான் வெரி குட் த ஃபேமஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் தேவராஜ் என்னப்பா ஒண்ணு இல்லம்மா இவங்க பிரதரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே தம்பி we shall meet. கொடுங்க, நானே கொடுக்குறேன். அண்ணி, அண்ணி, மருந்து சாப்பிடுங்க அண்ணி. தம்பி எங்கம்மா? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்க போயிருக்காரு. வணக்கங்க. வணக்கம். யாருமா நீ? அண்ணி, இவதான் ஜீவிதா. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேனே. ஓஹோ, நீதானா அது? உட்காருமா. இப்ப எப்படி இருக்கீங்க? என் ஜீவிதா, என்னோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறியா? நாட்டுல நடக்கிற தீய சக்திகளை எதிர்த்து போராடுற ஒரு மனுஷனுக்கு கழுத்தை நெட்டுறதுல நான் பெருமைப்படுறேன். நானும் இப்படி நினைச்சுதான் அவருக்கு கழுத்தை நீட்டினேன். இப்ப என் கழுத்தை பாத்தியா? புருஷன் உயிரோட இருக்கும்போது அவருக்கு பேரு பெருமை புகழ் கிடைக்கணும்ங்கிற பேராசையில புத்தி இழந்துடும். அப்புறம் அவரே இழந்துட்டு இதனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் பெருமை குறைஞ்சு போகலக்கா? அப்போ இந்த பெருமையே போதும்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இவ என்ன நீ முடிவு பண்றது? இவங்க அப்பாவே முடிவு பண்ணிட்டாரு. அண்ணி, இனி நீங்க ஒண்ணுதான் பாக்கி. எனக்கு ஒரு ஆட்சேபணி இல்லம்மா. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜீவிதா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது தம்பியோட மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ண. ஏன் சொல்றேன்னா, தப்பா நினைச்சுக்காத. என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதும்மா. விஜய், என்னப்பா இது? இந்த கோலத்துல வந்து நிக்கிற? உங்களை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனாங்களே, அவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன். அண்ணன் விட்டுட்டு போன கடமையை செஞ்சு முடிக்கத்தான் நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் தம்பி. முதல்ல இந்த உடைய கட்டி போட்டுட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு போ. அண்ணி, அண்ணன் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் வாழ்த்தி அனுப்புவீங்களே, நீங்களா இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு வாழ்த்தி அனுப்பிச்சதுனாலதாம்மா இன்னைக்கு என் வாழ்வையே எழுந்துட்டு நிக்கிறேன். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பூவோடையும் பொட்டோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு என் மஞ்ச குங்குமத்தை நான் பறி கொடுத்துட்டேன். என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதும்மா, வரக்கூடாது. தப்பா சொல்றீங்க அண்ணி. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற ரவுடிங்க ஆட்சிக்கு அண்ணன் உயிரை பலி கொடுத்துட்டானுங்க. அந்த பாவிகளோட ரத்தத்தை குண்டாந்து நெத்தியில வைடான்னு சொல்றதுக்கு பதிலா வீட்டுல பூனையே அடங்கி கிடக்க சொல்றீங்களே. தம்பி, வீட்டுக்கு ஒருத்தர நாட்டுக்கு கொடுத்தா போதும்பா. நான் ஒன்னே இழக்க தயாரா இல்ல விஜய், தயாரா இல்ல. நான் உங்க அண்ணனை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த போது உங்க 2 பேருக்கும் வெறும் அண்ணியா மாத்திரமா வந்த இல்லையே, தாய் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்க 2 பேருக்கும் தாயாவும் தானே வந்தேன். போன அந்த புண்ணியமா உங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்களா தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, பிள்ளைங்களா கொடுத்திருக்காரு. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட புருஷனை தான் இழந்துட்டேன் விஜய். புள்ளைய இழந்துட்டு அனாதையா பைத்தியம் பிடிச்ச அலைய சொல்றியா? சொல்லு விஜய், சொல்லு. அப்படி சொல்லாதீங்க நீ. தாய பழிச்சவனை எந்த தமிழனும் உயிரோட விட மாட்டான். என்ன தடுக்காதீங்க நீ. விஜய்,
நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. தூக்கல தொங்க போற கைதிக்கு கூட தான் சாக போறது நல்லா தெரியும். ஆனா இந்த பாழா போன போலீஸ் உத்தியோகத்துல சாவு எப்ப வரும்னே தெரியாதேப்பா. இது பாரு, நான் உன்னை காலைல வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உத்தியோகம் உனக்கு வேண்டாம். இதை நீ விட்டுடு. நானும் உங்க கால்ல வந்து கேட்கிறேன், என்ன ஆசீர்வாதம் ஐயோ பண்ணுங்க. விஜய், விஜய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சொன்னா சொன்னது மாதிரி நடப்ப சரஸ்வதி. சரஸ்வதியா? அது யாருங்க அவ? என் பேரு கண்ணம்மா. மறந்துட்டீங்களே? கண்ணம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இன்ப இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸ் படங்க. செக்ஸ் படம். காசு ஏசி, சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ, கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம 2 பேரும் போறோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். என்னங்க அந்த பக்கம் எங்க பாருங்க, வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ, இந்த பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க. சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போகணும். என்ன அவ்வளவு விவசாய வட்டம் நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்குமணியா? என் தலையெழுத்து. கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9ன்னு கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10ன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்பயே பெத்து கொடுக்கறேங்கறியா? என்ன நீங்க? ஐயோ, என்னாச்சு? வலிக்குதே, வயித்து வலிக்குதே. போச்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும். நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணு சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு பளபளக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ, இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி எங்க வந்த? நீ ஒண்ணும் கவலைப்படாத. யாரோ ஒரு பொறுக்கி பையன் கரெக்டா பண்றான். நீ கவலைப்படாத கண்ணு. கையடியா. நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா? தம்பி, புருஷ முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை என்னப்பா வயித்து வலிக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு வா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். ஆயா, இனிமே இந்த வீட்டுக்கு வருவியா? வருவியா? வரமாட்டேன். வரமாட்டேன். ஐயோ, நல்லா போடுங்க. நல்லா போடு. போடுங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வராத மாதிரி போடுங்க இவனை. நல்லா போடுங்க. வாடிங்க. உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சிட்டாங்களாவா? உடம்புலாம் கண்ணு கண்ணு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா, என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க, அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இல்லை. ஐயோ, ரொம்ப ஆகாதீங்க, மறுபடியும் குழம்பிற போது. ஹலோ, நான் தான் ஹெட் கான்ஸ்டபிள் சிங்காரழகம் பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு ஐயா வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால உங்களை எல்லாம் சாப்பிட்டு படுக்க சொன்னாருமா. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, விடிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க யாரும் பழக்கத்தை மாத்திக்க தயாரா இல்லன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ரேவதி, ஏய், அதுக்குள்ள தூக்கமா உனக்கு? உங்க அண்ணன் வரதுக்கு லேட் ஆகுமா? வந்து சாப்பிட்டு படுவா.
இது என்ன புது பழக்கம் அண்ணி? அண்ணன் வந்த உடனே எழுப்புங்க, சாப்பிடுறேன். அவர் வீட்டுக்கு வரதே சந்தேகம். இப்பதான் போன்ல சொன்னாங்க. எனக்கு வேலை ஆகணுமா? அப்ப ஒரேடியா காலையில எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் படுத்துக்குங்க. தம்பி, விஜய் தம்பி, என்னன்னு அண்ணன் லேட்டா வருவாரு, நான் சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அண்ணன் வராம நீங்க சாப்பிடறா இருந்தா நானும் உங்க கூட சாப்பிடுறேன். என்ன சொல்றீங்க? போங்க தம்பி, அவர் இல்லாம சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லையே. அதே மாதிரி அண்ணன் இல்லாம எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லையே. சரி, அவர் வந்தப்புறமா எல்லாரும் சாப்பிடுவோம். ஆ, மிஸ்டர் தேவராஜ், காயம் ரொம்ப சீரியஸா பட்டிருக்கிறதுனால நீங்க இங்கேயே பெட்ல ஒரு வாரம் தங்கி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு வாரமா? இம்பாசிபிள். ஒரு மணி நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி வீட்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹாஸ்பிடல்ல என்னால முடியாது. எஸ்கியூஸ் மீ டாக்டர். அண்ணே இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் பெரியவரை காணோம். அது என்ன வேலையோ அவருக்கு, ராத்திரியும் பகலும் ஐ, வேலை அண்ணே. வேலைன்னு. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க என்ன இது, எல்லாரும் இங்க சாப்பிட காத்துட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு போன எப்படி? போன இடத்துல நான் டின்னர் சாப்பிட்டாச்சு. அப்படியா? நாங்களும் நாளைக்கே சாப்பிடுறோம். உங்களுக்கு எல்லாம் வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். காலையில இருந்து எல்லாரும் பழையது சாப்பிடுங்க. இருங்க இருங்க இருங்க, எனக்கு சாப்பாடு போடு. ஆமா, ஊர்ல இருக்கிறவனையெல்லாம் ஆட்டி வைப்பீங்க, எங்க அண்ணி கிட்ட மட்டும் உங்களுக்கு எல்லாமே ஆடி போயிருமே. உனக்கும் கல்யாணம் ஆனா தெரியும் நீ எப்படி ஆடுறேன்னு. நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. ஏங்க என்னவோ போல இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? டைனிங் டேபிள்ல சாப்பிடும் போதே நான் கவனிச்சேன். சாப்பிடுற மாதிரி நடிச்சீங்களே தவிர சரியா ஒரு வாய் கூட நீங்க சாப்பிடவே இல்ல. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது ஒரு விபத்துல லேசா காயம் பட்டுடுச்சு. என்னங்க இது? ஒரு திருடனை பிடிச்சேன், அவன் கத்தியால அறுத்துட்டான். ஐயோ, கௌரி, என்னங்க வயித்துல பட்ட கத்தி தவறி போய் கழுத்துலயும் நெஞ்சிலையும் பட்டிருந்தா? நானும் பொம்பளை தானே. நீயும் பொம்பளைதான். ஆனா உன்னை நான் சாதாரண பொம்பளையா நினைக்கல. சார் பேப்பர், பரபரப்பான செய்தி, திடுக்கிடும் தகவல், பட்டப்பாலில் கொள்ளை, இன்ஸ்பெக்டர் தேவராஜ்க்கு கத்தி குத்து. சார் பேப்பர், சார் பேப்பர், சார் சார் பேப்பர். இந்தப்பா, ஒரு பேப்பர் கூட. சார் பேப்பர், சார் பேப்பர். சென்னை நேஷன் பேங்க் எதிரில் பணம் எடுத்து வந்த லட்சுமி சர்மாவிடமிருந்து கொள்ளைக்காரர்கள் பணத்தை பறிக்க முயன்றனர். அப்போது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அந்த கொள்ளைக்காரர்களை பிடிக்க முயன்ற போது கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அந்த மர்ம மனிதர்கள் யார் என்று போலீஸ் புலன் விசாரணை செய்கிறது. இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? நேத்து ராத்திரி இவ்வளவு நடந்திருக்கு, பூனை மாதிரி போய் படுத்துட்டாரு. தப்பு. புலி மாதிரி வந்து படுத்திருக்காருன்னு சொல்லு. உங்க அண்ணன் என்னைக்குமே பூனை ஆக மாட்டாரு. ஓஹோ, எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடுக்கிற தைரியத்துல அவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு வயித்துல எடுத்துட்டானுங்க, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா? ஏன் இப்படி கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டு? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணி, அண்ணனை நம்பி நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் இருக்கோம். தெரியாம தான் கேக்குறேன், இவருக்கு எதுக்கு இந்த போலீஸ் உதயம் எல்லாம்? இந்த 1000 ரூபாய் சம்பளத்துல தான் குடும்பம் நடக்குதா? பேசாம எஸ்டேட்ல ராஜா மாதிரி உட்கார்றத விட்டுவிட்டு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்க எல்லாம் வேணா எஸ்டேட்ல போய் ராஜாவா மந்திரியா உட்காருங்க. அவர் உழைச்சே பழகிட்டாரு, அவரை ஒரு இடத்துல யாராலையும் கட்டி போட முடியாது. அதுக்கு நித்திய கண்ட பூர்ணாயுசு மாதிரி எதுக்கு இந்த வேலை? இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு, கவர்மெண்ட் என்ன இவருக்கு தலையில கிரீடமா வைக்க போறாங்க? கவர்மெண்ட் கிரீடம் வைக்கதோ இல்லையோ, உங்க அண்ணி எனக்கு கிரீடம் வைக்கிறாடா. அதை விட எனக்கு என்னடா வேணும்? அது சரி. பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அண்ணனே சொல்றாரு. இந்த ஊர் உலகத்துல போலீஸ்காரங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? காக்கி சட்டைய மாட்டிக்க வேண்டியது, ஆபீஸ்ல போய் உட்கார வேண்டியது, மாசம் முடிஞ்சது சம்பளம், பத்தலனா கிம்பளம். அவனுக்கு பொழைக்க தெரிஞ்சவங்க நீங்கெல்லாம். சும்மாறா. ஆமா, இந்த நாட்டுல நடக்கிற கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு தெரியுமா? ஒண்ணு எவனாவது ஒரு கோடீஸ்வரனா இருப்பான், இல்ல மந்திரியா இருப்பான். இவனுங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நட்டம்தாலும் கவலை இல்ல, என் மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். அடடடடடடடா, காலையில இருந்து வெட்டி பேச்சு பேசி நிக்க போறீங்களா இல்ல வந்து டிபன் சாப்பிட போறீங்களா? எனக்கு வேலை ஆகணும். அண்ணே, இப்ப நாங்க பேசுறது உங்களுக்கு வெட்டி பேச்சாதான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்களே ஃபீல் பண்ண போறீங்க.
என்ன நீ ஒரு மாதிரி ஆயிட்ட? அவன் ஏதோ உளறி போறான். வருவியா? எங்கம்மா புறப்பட்ட? விஜய நானும் பிக்னிக் போறோம்பா. கொஞ்சம் நில்லுமா. இனிமே விஜய் நீ பார்க்க வேணாமா? அவனை மறந்துடு. என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். நாளைக்கு சாக போற ஒருத்தனை காதலிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவனை கொலை செய்ய போறது வேற யாரும் இல்லம்மா, நான் தான். வேற வழி இல்லம்மா. இது என் மேலெடுத்து உத்தரவு. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா உளறீங்க? உன் உயிரை காப்பாத்தணும்னா அவன் உயிரை பலி கொடுத்தாமா ஆகணும். இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு புரியுது. எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம கேவலம் பணத்துக்காக கொலை செய்யற ஒரு படுபாவி நீங்க. பேர் இல்ல. நோ, ஐ அம் நாட் எ பெயிட் கில்லர். நான் பணத்துக்காக கொலை பண்றவல்ல. சத்தியமா நான் அப்படிப்பட்டவல்ல. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால்தான் இந்த கொலையை நான் பண்ண போறேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நான் விரும்புறேன்னு தெரிஞ்சோ அவரை கொலை செய்யறவரா இருந்தா மிருகமா இருக்கணும். இல்ல அவர் போலீஸ்காரன்னு தெரிஞ்சு கொல்றவரா இருந்தா சமூக விரோதியா இருக்கணும். இதுல நீங்க யாருப்பா? சொல்றேம்மா, இதுவரைக்கும் நான் யார், எப்படிப்பட்டவன்னு நீ கேட்டதும் இல்ல, நான் சொன்னதும் இல்ல. இன்னைக்கு சொல்றேன். முதுமலை காட்டுக்கு பக்கத்துல விறகு வெட்டி பழிச்சிட்டு இருந்தேன். பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா இருந்தேன். ஒரு நாள் உன்னை என் கையில கொடுத்துட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. அந்த புண்ணியவதி போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வாழ பிடிக்காம உன்னை கையில தூக்கிக்கிட்டு பிழைக்கணும்ன்ற ஆசையோட இந்த பட்டணத்துக்கு ஓடி வந்தேன். அதுவும் சாதாரணமா ஓடி வரலம்மா. உனக்கு 5 வயசு இருக்கும். பயங்கரமான வலிப்பு வந்து நீ துடிச்சு செத்துக்கிட்டு இருந்த. காப்பாத்த வழி தெரியாம கொற்ற மழையில உன்னை தூக்கிக்கிட்டு கதறி அழுதுகிட்டே ஓடுன. அங்க ஒரு கோயில பார்த்த. அந்த கடவுள்கிட்ட அழுத, கதர்ன, துடிச்ச. என் துடிப்பு அவன் காதுக்கு கேட்கல. நான் வடிச்ச கண்ணீர் அவன் கண்ணுக்கு தெரியல. உன் வியாதியும் அடங்கல. உங்க அம்மா போன மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யாருப்பா நீ? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என் குழந்தைக்கு ஜன்னியில வலிப்பு வந்துருச்சுங்க. அதை காப்பாத்த வழி தெரியாம அதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம் போகணும், இங்க வந்து அழுத? எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சங்க. எல்லாருமே கைய விரிச்சுட்டாங்க. பொறு. இப்ப உன் குழந்தைய காப்பாத்தணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். என்னையா செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, ஒருத்தரை கொலை பண்ணணும், அவ்வளவுதான். கொலையா? கேட்கறதுக்கே பயமா இருக்குங்க. என்ன தயங்குற? விறகு வெட்ட வந்தானே நீ, அத மாத்தி உன்னை ஒரு தலைய வெட்ட சொல்ற, அவ்வளவுதான். இத மட்டும் நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய தேவதையா மாத்தி காட்டு. உன் பொண்ண பூ மாதிரி கையில ஒரு ரோஜா பூ கொடுத்து உக்காத்தி வைக்கிறேன். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? நான் சொன்னா செய்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? யார கொலை செய்யணும்? என் எதிரி ராஜசேகரன். ஐயா, ஐயா, நீ எனக்கு கடவுள் மாதிரியா? நான் சொல்றத செய்துட்டு வாடா. உன் பொண்ண ரோஜா பூவோட உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னதை அப்படியே செஞ்சுட்டீங்க. ஊர்ல எத்தனையோ சத்தியவானுங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நீ ஒருத்தன்தாயா சொன்னதை அப்படியே செஞ்சுட்ட. சத்தியமா சொல்றியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் காலம் முழுக்க உன் காலடியிலே இருப்பேன். இப்ப சொல்லுமா, நான் பணத்துக்காக கொலை பண்ற பாவியா இல்ல மிருகமா? அன்னைக்கும் உனக்காகத்தான் அந்த கொலையை பண்ண, இன்னைக்கும் உனக்காகத்தான் இந்த கொலையை செய்ய போறேன். அப்பா, அன்னைக்கு நான் வாய் பேசாத குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு வளர்ந்து புத்தி தெளிவோடு பேசுறேன்.
செஞ்ச கொலைக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அது நியாயமாகாதுப்பா. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது உண்மையா இருந்தா உடனே போலீஸ்ல போய் சரணடையுங்க. செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்ப நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நான் ஜெயிலுக்கு போறதுக்காக கவலைப்படல, ஏன் தூக்குல தொங்கறதுக்காக கூட கவலைப்படல. நான் போனதுக்கு அப்புறம் நீ அனாதை ஆயிடுவேன்னு தாம்மா கவலைப்படுற.